ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறபடி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்தவரை ஆராதிக்கப் போகிறோம். இன்றைக்கு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய ஜீவ வார்த்தைகளையும் தியானித்து கர்த்தரை உயர்த்தப் போகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் இந்த வேளையில் ஒருமனப்பட்டவர்களாக வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தத்துக்கு நம் செவி சாய்க்கும் பொழுது சகல ஆசீர்வாதங்களும் நம்மை பின்தொடரக்கூடியதாக இருக்கிறது. எல்லாரும் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தப் போகிறோம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. Thank you, Father. இருக்கிறவர்கள் இருந்த இடத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தை நமக்காக இன்றைக்கு தகப்பனுடைய சமூகத்தில் இருந்து நமக்கு கடந்து வருகிறபடினால் நாம் ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு என் இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பா, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகள் எனக்கு உண்டாக வேண்டும் ஆண்டவரே. அதை தியானிக்கக்கூடிய இருதயம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பரலோக தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு எங்கள் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி. இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்குவதாக. நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் வெளிப்படுவீராக. எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைக்கும் கூட நாம் பார்க்கக்கூடிய சத்தியத்தின் தலைப்பு, எதற்காக கர்த்தரை நாம் தேட வேண்டும். இன்றைக்கு இந்த சத்தியத்திற்கு நாம் கீவேர்டாக கர்த்தருடைய வார்த்தை எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் இன்றைக்கு நாம் தலைப்பாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஒரு வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய
என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் உள்ளங்களில் பல காரியங்களை குறித்து இன்றைக்கு பேசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த 3வது வசனத்தை நாம் எத்தனையோ முறை செய்திகளால் கேட்டிருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தைகளை குறித்து பலவிதமான வெளிப்பாடுகளில் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கூட தேவன் நமக்காக ஒரு புதிய வெளிப்பாடோடு இந்த வார்த்தைகளை குறித்து நம்மோடு வெளிப்படுத்தப் போகிறார். வேதம் சொல்லுகிறபடி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுல தேவன் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், அறிவிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஒரு சத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மறைபொருள் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு கூட வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி எதற்காக கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தலைப்பாக இந்த செய்திக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுத்திருப்போமானால், இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக கர்த்தரை தேட வேண்டும்? கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாக நமக்கு என்ன கிடைக்க போகிறது? இந்த வசனத்தில் சில ரகசியங்கள் இன்றைக்கு இந்த அதிகாரத்திலேயே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வாசிக்கப்பட்ட அந்த 3வது வசனத்தில் ஒரு ரகசியம் உள்ளே இருக்கிறது என்றால் அது தேவனுடைய சத்தம் அங்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்போ அதிலே இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. தேவனை கூப்பிடாவிட்டால் என்ன? என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். அவரை நோக்கி கூப்பிடாவிட்டால் என்ன? அப்போ அவரை விட்டு கூப்பிடாவிட்டால் வேறொரு சத்தம் நமக்கு கேட்கக்கூடியதா இருக்கிறது. தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களா இருக்கிறோம். ஒருவேளை தேவனை நோக்கி நாம் கூப்பிடாவிட்டால் வேறு ஏதோ ஒரு சத்தம் நமக்கு கேட்கக்கூடியதா இருக்கிறது. அந்த சத்தம் எதுவென்று சொல்லி பார்ப்போமானால், இப்ப தேவனுடைய சத்தத்தை நாம் பார்க்க போவதற்கு முன்பாக, தேவனை தேடாவிட்டால், தேவனை கூப்பிடாவிட்டால் வேறொரு சத்தம் நமக்கு கேட்குமே. அது என்ன சத்தம் என்று சொல்லி பார்ப்போமானால், அதுதான் உலகத்தின் சத்தம். உலகத்தின் சத்தத்தில் எத்தனை விதமான சத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், பற்கடிப்பின் சத்தம், புலம்பலின் சத்தம், சண்டைகளின் சத்தம், மரண ஓலங்களின் சத்தம், ஆபத்துகளினால் உண்டாகக்கூடிய சத்தம், நிம்மதியற்ற சத்தம், சாத்தானின் சத்தம், ஆபாசமான சத்தம், கூக்குரலின் சத்தம். இந்த சத்தங்களை நாம் தேவனை தேடாதபடி இருப்போமானால் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த சத்தங்கள் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் எந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், பற்கடிப்பின் சத்தமும், புலம்பலின் சத்தமும், மரண ஓலங்களின் சத்தமும், நிம்மதியற்ற சத்தமும், கூக்குரலின் சத்தங்களும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. சத்தியத்தை கேட்கக்கூடிய அன்பு சபையார்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறது, நீ தேவனை நோக்கி கூப்பிடாவிட்டால் இந்த சத்தங்கள் உன் வாழ்க்கையில் உண்டாகும். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த சத்தங்களை நான் கேட்காதபடி இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தங்கள் என் குடும்பத்தையோ என்னையோ பாதிக்காதபடி நான் என்ன செய்ய வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தின் சத்தத்தை நாம் கொஞ்ச நேரம் தியானித்து பார்ப்போமானால் என்ன விதமான சத்தங்கள் கேட்கிறது. எத்தனை பேர் வீட்டில் கேபிள் டிவி, தமிழ்நாட்டினுடைய கேபிள் டிவி, அரசாங்க டிவி, அந்த கேபிள் வச்சிருந்தீங்கன்னா ஆன் பண்ணதும் அரசாங்கத்தின் அந்த எச்சரிப்புகள் வரும். அந்த எச்சரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக ஒரு சத்தத்தை கேட்கும் பொழுது உண்மையாகவே உள்ளத்தில் ஒரு துக்கம் உண்டாகும். அவருடைய சத்தம் முதலாவது இருமல் சத்தமாக இருக்கும், தும்மல் சத்தமாக இருக்கும்,
கடைசியில் மூச்சு இறைக்கிற சத்தத்தை, அந்த ஜீவன் போகக்கூடிய நிலையில் கொடுக்கக்கூடிய அந்த சத்தங்களை கேட்கும் பொழுதுதான் உலகத்தின் சத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அநேகருக்கு தெரிந்து கொள்ள முடியும். இது போக பார்க்கும் பொழுது அநேகர் டிவிகளை பார்ப்பீங்க, செய்திகளை கேட்பீங்க. என்னென்ன சத்தங்கள், கொலை பண்ணக்கூடிய சத்தங்கள், ஆக்சிடென்ட்கள் நிமித்தமாக வரக்கூடிய சத்தங்கள், அப்படியாக தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளில் உண்டாகிற சத்தங்கள், ஹாஸ்பிட்டல்ல கிடக்கக்கூடிய பற்கடிப்புகளின் சத்தங்கள். தயவு செய்த அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி அவர் சும்மா ஏதோ நேரப்போக்குக்காக சொல்லவில்லை. இல்லை, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக அவர் கூப்பிட சொல்லவில்லை. இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடாவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சத்தங்களும் நம் வீட்டிலும் காணப்படும், நமக்கும் காணப்படும். எத்தனை விதமான பொல்லாத செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு தீய செய்திகள் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நியூஸ் ஆன் பண்ணா ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கணுன்றதுக்கு வழியே இல்லை. ஒரு மொபைலை திறந்து பார்த்தோம்னா ஒரு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுன்ற ஒரு நல்ல செய்தி வரமாட்டேங்குது. வேதனைக்குரிய செய்திகளும் பற்கடிப்புக்குரிய செய்திகளும் தான் இந்த பூமியில் காணப்படுகிறது, இந்த உலகத்தில் காணப்படுகிறது. ஆகையால் தான் தேவன் நமக்கு தம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சத்தத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு 6 விதமான சத்தத்தை இன்றைக்கு இந்த எரேமியா புத்தகத்தில் இருந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் பேசுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். எட்டாத காரியம், ரெண்டாவது அறியாத காரியம். இன்றைக்கு எட்டுன காரியம் உலகம் முழுவதும் கொரோனா என்று சொல்லப்பட்ட எட்டுன காரியமா இருக்குது. இன்னும் இப்படியாக பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் உள்ளவைகள் தான் நமக்கு தெரிந்திருக்கோ தவிர, இன்னும் எட்டாத காரியங்கள், அறியாத காரியங்கள் என்றால் அது தேவ சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது மாத்திரமே. ஆகையால் தான் வேதத்தில் இந்த எட்டாத காரியமும் அறியாத காரியமும் அதனுடைய சத்தம் எப்படிப்பட்டது என்றும் இன்றைக்கு நாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வேதத்தில் இந்த எரேமியா புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கவனமாக கேளுங்கள். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த 11வது வசனம், இந்த 11வது வசனத்தில் 6 விதமான சத்தத்தை வேதத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் யாருக்கு அந்த சத்தங்களை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால், என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொன்னாரே, கூப்பிடக்கூடியவர்களுக்கு இந்த சத்தம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். இந்த வசனத்தில் கடைசி பாகமாக பார்க்கும் பொழுது, முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற எல்லா வியாதிகள், கொள்ளை நோய்கள், அவமானங்கள், நிந்தைகள், சாத்தானுடைய சகல விதமான சிறை இருப்பில் இருந்து நம்மை திருப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இவைகள் யாருக்கு என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த 6 சத்தத்தை குறித்து இன்றைக்கு தியானித்து கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதல் சத்தம் களிப்பின் சத்தம். 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் களிப்பின் சத்தம். இந்த களிப்பின் சத்தம் யாருக்கு உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு முதலாவது கிடைக்கக்கூடிய சத்தம் களிப்பின் சத்தம், ரிஜாய்ஸ். அந்த சத்தத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பலி வாங்கி
தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவராவார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு களிப்பின் சத்தம் உண்டாக போகிறது என்று சொல்லி இந்த வேதம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை. ஜாதிகளே ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். களி கூறுங்கள். யாரோடு களி கூற வேண்டும் என்றால் புற ஜாதிகளோடு அல்ல, அந்நியர்களோடு அல்ல. தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஜாதிகளோடு இணைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தம்முடைய ஜாதிகளோடு கலந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பரிசுத்தவான்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவனை அறிகிற அறிவுடையவர்களோடு நாம் கலந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீர் அந்நியர்களோடும் புற ஜாதிகளோடு நீ கலந்திருப்பாய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில களிப்பின் சத்தத்தை உன்னால் கேட்க முடியாது. இன்றைக்கும் கூட ஆவியானவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை, அவருடைய பிள்ளைகளோடு இணைந்திருக்கும் பொழுது, தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ளவர்களோடு இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் களிப்பின் சத்தம் உண்டாகும். இவ்விதமாக 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதுல எத்தனை பேருக்கு இந்த ரகசியங்கள் அறியும் என்று சொல்லி தெரியல, ஆனாலும் கூட மேலோட்டமாக சொல்லுகிறேன். அன்னாள் குழந்தையற்றவளாய் காணப்பட்டாள். அவளுக்கு குழந்தை இல்லை, அவர் ஒரு பாக்கியமற்றவளாய் காணப்பட்டாள். அவளுடைய உள்ளத்தில் ஒரு பலவிதமான வேதனையோடு துக்கத்தோடு காணப்பட்டாள். அவள் அந்த துக்கத்தை தேவன் பார்த்தார். தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினாள், தேவனை நோக்கி கூப்பிட்டாள். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த அன்னாள் தேவனை நோக்கி கூப்பிட்டாள். கூப்பிட்டது நிமித்தமாக அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளையை கொடுத்தது நிமித்தமாக, அந்த ஆண் பிள்ளையை பெற்ற அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக அவள் களி கூர்ந்து பாடக்கூடிய பாடலே இந்த 2ஆம் அதிகாரமாய் காணப்படுகிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தில் அவள் பாடும் பொழுது, வாசிப்போம் மறுபடியாக. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எப்பொழுது களி கூறும் என்றால் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு களி கூறும் என்றால் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு களி கூறுதல் உண்டாகும். ஜெபம் பண்ணாதவர்களுக்கோ நான் சொல்லுவதற்கு இடமில்லை. நம் பலவிதமான உலகத்தின் சத்தங்களை கேட்டோம். இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய சத்தம் களி கூறுதலின் சத்தமாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாக யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் ஆமென் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார். கவனமா பாருங்க, யாருடைய இருதயம் களி கூறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த யோவான் புத்தகத்தில் எழுதும் பொழுது யோவானை குறித்து ஆபிரகாமை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறார். ஆபிரகாம் என்னை காண வேண்டும் என்று சொல்லி ஆசையா இருந்தான், அவன் என்னை கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆபிரகாம் இயேசுவை எப்படி கண்டான்? இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? ஆபிரகாம் காலத்தில் இயேசு பிறக்கவில்லையே. ஆபிரகாம் காலத்தில் இயேசு எங்கே இருந்தார்? ஒருவேளை நமக்குள் கேள்வி இருக்குமானால் வாசிப்போம் மறுபடியுமாக. ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. கவனமாக இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். தரிசனம் என்பது பார்க்கக்கூடியது. வார்த்தையை பார்க்க முடியுமா? வார்த்தையை கேட்கதான் முடியும். ஆனால் வேதம் பொய் சொல்லுகிறது இல்லை, அல்லது வேதம் மாற்றி மாற்றி எழுதக்கூடியதும் அல்ல. இந்த வேதத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் நடந்த பின்பு வாசிப்போம்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு ஆபிரகாமுக்கு எண்ணத்திலே உண்டாகி தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இப்பொழுது இந்த இடத்துல வார்த்தை என்று சொல்லும் பொழுது, வார்த்தை என்றால் அது இயேசுவை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இயேசு என்றால் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா! சந்தோஷத்தோடு அல்லேலூயா! சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா! அப்போ இயேசுவை ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தார் என்றால், அந்த நாட்களில் வார்த்தை என்றால் அது இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஆபிரகாமுக்கு முன்பாக வந்து நின்றிருக்கிறார் என்று சொல்லி வேதமே சொல்லுகிறது. அது நிமித்தம் தான் ஆபிரகாம் வாசிப்போம். இப்ப யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். யோவான் புத்தகம் 8:56வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு களி 14ஆம் அதிகாரம் வரையிலும், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வரையிலும் ஆபிரகாமுக்குள் காணப்பட்டது அவருடைய நாளை காண வேண்டும் என்று சொல்லி ஆசையா இருந்திருக்கிறார். அவரை இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி ஆசையா இருந்திருக்கிறார். வாசிப்போம் அப்படியே. கண்டு களி கூர்ந்தான் என்றார். அல்லேலூயா! ஆபிரகாம் இந்த வார்த்தையை பார்த்த பிற்பாடாக, வார்த்தையாக இயேசுவை பார்த்த பிற்பாடாக அவர் கண்டு களி கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அந்த 15ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அல்லேலூயா! எப்போ விசுவாசித்தான் என்றால், ஆண்டவராகிய இயேசுவை முகமுகமாய் தரிசித்தான். வார்த்தையாகிய இயேசுவை அவன் முகமுகமாய் தரிசித்தான். தரிசித்த பிற்பாடாக தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா! யாருடைய வாழ்க்கையில களிப்பின் சத்தம் உண்டாகும் என்று சொல்லி பார்ப்போமானால், ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு, ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக களிப்பின் சத்தம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியின் சத்தம். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தம், இரண்டாவதாக மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். அல்லேலூயா! மகிழ்ச்சியோடு அல்லேலூயா! இந்த மகிழ்ச்சியின் சத்தம் எப்படி கேட்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால், லேவியராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலறைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். யாருக்கு மகிழ்ச்சியின் சத்தம் வரும் என்றால், தேவனுடைய சந்நிதியில் 7 நாளும் இருக்கிறவர்களுக்கு தான் மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும். அல்லேலூயா! ஏதோ ஒரு நாள் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் சத்தம் வராது. அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பரிசுத்த நாள் என்று சொல்லி விரும்புகிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் சத்தம் வராது. அல்லது வெள்ளிக்கிழமை மாத்திரம் மகிழ்ச்சியின் சத்தம் வராது. அல்லது செவ்வாய்க்கிழமை மாத்திரம் மகிழ்ச்சியின் சத்தம் வராது. 7 நாட்களும் தேவனுடைய சன்னதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும். அல்லேலூயா! இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகள் ஏதோ ஒரு நாள் பரிசுத்தமாய் இருந்து, அல்லது ஏதோ ஒரு நாள் உபவாச நாளை நியமித்து, ஏதோ ஒரு நாள் நாங்கள் இன்றைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்படாது. 7 நாட்களும் தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா! இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவ சந்நிதியில் அமர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அந்த பிரசன்ஸ்ல இருக்க விரும்பணும். சன்னதி என்றால் தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் நம்ம இருக்க வேண்டும்.
யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்க விரும்புகிறோமோ, அது இரவாகட்டும், அது பகலாகட்டும், அது அதிகாலையாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்க யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. யூதா புஸ்தகத்தில் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் வாசிப்போம். யூதாவின் புஸ்தகத்தில் 23ஆவது வசனம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். முதலாவது மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களில் நாம் மாம்சத்தால் கரைப்பட்டு காணப்படுகிறோம். எத்தனையோ வித சூழ்நிலையில் கரைப்பட்டு காணப்படுகிறோம். இந்த கரைகளை குறித்து நாம் பேசுவோமானால் இப்பொழுது நேரம் போதாது. ஆவியானவர் உங்கள் உள்ளங்களில் பேசுவார். எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் கரைப்பட்டு காணப்படுகிறீங்க, எந்தெந்த வழிகளெல்லாம் நான் கரைப்பட்டு காணப்படுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக இருக்கிறேன், திங்கக்கிழமை நான் என்ன பண்ணுறேன், செவ்வாய்க்கிழமை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது புதன்கிழமை என்ன பண்ணுகிறேன், அல்லது வியாழக்கிழமை என்ன பண்ணுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், தேவனுடைய சன்னதியை விட்டு நான் எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கிறேன், அவருடைய பிரசன்ஸ் இல்லாமல் எத்தனை நாட்கள் எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நான் கரைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே நிதானிக்கும் பொழுது அதை வெறுத்து தள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம். 24ஆம் வசனத்தை வாசிப்போம். வலுவாதபடி உங்களை காக்கவும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் இதை வெறுத்து தள்ளும் பொழுது வலுவாதபடி நம்மை காப்பதற்கு வாசிப்போம். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, அவர் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே. ஆமென். அல்லேலூயா. அவர் ஒருவரால் கூடும், நம்மை நிறுத்தவரால் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு பல பேர் தேவையில்லை, இதற்கு பல விதமான சூழ்நிலை நமக்கு தேவையில்லை. அவர் ஒருவராலே அதை செய்து முடிக்க முடியும். காரணம், நம்மை மாசற்றவர்களாக களிகூர்ந்து அவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தேவன் விரும்புகிறபடியினால் சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் 7 நாட்களும் அவருடைய சன்னதியில் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும். நம்மை தெய்வத்தை விட்டு தூரப்படுத்தக்கூடிய கரைபடக்கூடிய எந்த காரியங்களா இருந்தாலும் அந்த கரைகளின் நிமித்தம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் வெளியே போறேனே, உங்களுடைய அந்த நல்ல அன்பை விட்டு வெளியே போகிறேனே, உங்களுடைய அந்த ப்ரொடெக்ஷனை விட்டு வெளியே போறேனேன்னு சொல்லக்கூடிய இருதயம் நமக்குள் வரும் பொழுது மகிழ்ச்சியின் சத்தம் நமக்குள் உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா, சந்தோஷத்தோடு அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது எரேமியா 33:11 வசனம் சொல்லுகிறது, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மணவாளனின் சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மணவாளனின் சத்தத்தை கேட்கிறீங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மணவாளன் யார் என்று சொல்லி முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மணவாளன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே நமக்குரிய மணவாளனாயிருக்கிறார். அவருடைய மணவாட்டியாகிய சபையை அவர் தம்மிடத்தில் கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மணவாளனுடைய சத்தத்தை இன்றைக்கு நாம் கேட்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது, அவருடைய சத்தம் எவ்வளவுக்கு பயங்கரமானது என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். சங்கீத புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற, அது தன் மணவரையிலிருந்து, எது? சூரியன். வாசிப்போம் அப்படியே. ஸ்தோத்திரம். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து, மணவாளனை போலிருந்து, பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்போ இந்த சத்தத்தை குறித்து நல்ல கவனமா பாருங்க. இங்க சூரியன் அதனுடைய ஓட்டத்தை தொடங்க போது, அந்த ஓட்டத்தை தொடங்க போவதற்கு முன்பாக அது எப்படி போகுதுன்னா பராக்கிரமசாலியை போல ஓட போதான். அல்லேலூயா. ஆனா அது ஓட போவதற்கு முன்பாக காலையில நம்ம 5 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் 5:30 அப்படியே மெதுவா தன்னுடைய ஓட்டத்தை அது தொடர ஆரம்பிக்குது. தொடர ஆரம்பிக்கும் பொழுது தூங்கிட்டு இருக்கிறவங்களே எல்லாரும் எந்திரிங்க, படுத்திருக்கிறவங்களே எல்லாரும் எந்திரிங்கன்னு அது சத்தத்தை கொடுக்குதா? அது ஒரு நாளும் தன் சத்தத்தை கொடுத்ததில்லை. ஆனால் அது ஓடும் பொழுது எப்படி ஓடுகிறது என்றால் பராக்கிரமசாலி போல் ஓடுகிறது. இன்றைக்கும் கூட மணவாளனுடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது என்றால் சூரியனை கம்பேர் பண்ணி இருக்கிறது.
ஆனால் சூரியன் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் அது பராக்கிரமசாலியை போல் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது போய் சூரியனை கை வைக்க முடியுமா? யாராவது சூரியனை தொட்டு பார்க்க தான் முடியுமா? அல்லது சூரியனை யாராவது நேரடியா பார்க்க தான் முடியுமா? ஆனால் மணவாளனுடைய சத்தம் கேட்கப்படாத சத்தம். அந்த சத்தத்திற்கு இன்னொரு பாதி பெயர், பாதி அல்ல, அது முழு பெயரை என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் அது அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை குறித்து அநேக ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட யோவான் புஸ்தகம் இந்த மணவாளனுடைய சத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முடிய வாசிப்போம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு, கவனமா பாருங்க, இந்த இடத்துல ஏதாவது மணவாளன் பதில் சொன்னாரா? ஏதாவது மணவாளத்திலிருந்து பதில் வந்ததா? இவ்வளவு ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுத்தீங்களே, இந்த ரசம் எங்கே இருந்து வந்தது? இது எப்படி செஞ்சீங்க? இது யாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது எப்படி எங்களுக்கு கிடைக்கப்பட்டது என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது மணவாளனுடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருந்தது? அங்கு மணவாளனுக்கு சத்தமே இல்லை. காரணம், மணவாளன் தன் கிரியைகளினால் நம்மோடு வெளிப்படக்கூடியவராயிருக்கிறார். மணவாளன் தன் சத்தத்தை மாத்திரம் நமக்கு கொடுக்கக்கூடியவராக அல்ல, அவர் தன் கிரியைகள் நிமித்தம் நம்மோடு வெளிப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். ஆகையால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மணவாளனை குறித்து எவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. ஒருவேளை மணவாளனின் சத்தம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை நாம் கேட்போமானால், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே மணவாளனுடைய சத்தம் கேட்கப்படும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் மணவாளனுடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அவர்கள் வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆழங்களையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே மணவாளனுடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்க முடியும். காரணம், மணவாளனுடைய சத்தம் அது கிரியையுடையதாய் காணப்படுகிறது. அது தம்முடைய கிரியையினால் நம்மோடு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்க விரும்புகிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த நாளிலும் கூட என் இயேசு என்னோடு பேச வேண்டுமே, இயேசு என்னோடு வாழ வேண்டுமே என்று சொல்லி நீங்க விரும்பினீர்கள். ஆனால் மணவாளன் உங்களோடு கிரியை செய்வதை காண முடியும். உங்கள் வியாதிகள் சுகமாகும், உங்கள் கடன்கள் தீரும், உங்கள் பாடுகள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும், சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும். காரணம், மணவாளனுடைய சத்தம் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சந்தோஷத்தோடு அல்லேலூயா, மனமகிழ்ச்சியோடு அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும், 4வதாக மணவாட்டியின் சத்தம். அல்லேலூயா, சந்தோஷத்தோடு அல்லேலூயா. மணவாட்டியின் சத்தத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மணவாட்டி சத்தம் எப்படிப்பட்டது? மணவாட்டியின் சத்தம் அது எவ்வளவுக்கு மேன்மை உள்ளது? இன்றைக்கு நீங்களும் நானும் என் ஆண்டவராக இயேசு மணவாளன் என்றால் நாம் அவருடைய மணவாட்டியாய் காணப்படுகிறோம். உங்களுக்கும் எனக்கும் தேவன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல நாட்களிலும் கூட உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், நீயே என் மணவாட்டி என்று சொல்லுகிறார். இந்த மணவாட்டியின் சத்தம் அப்படி எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 9 முதல் 12வது வசனம் வரையிலும் வாசித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய்,
என் இருதயத்தை, மணவாளன் இப்போ மணவாட்டியை பார்த்து பேசுறாரு. நல்லா கவனமா பாருங்க. இந்த ரகசியத்தை புரிகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இங்கு மணவாளன் மணவாட்டியை பார்த்து பேசுகிறார். எப்படியா? வாசிப்போம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும், உன் கண்களில் ஒன்றினாலும், உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும், சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது, நேசம் எவ்வளவு இன்பமானது. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும், திராட்சரசத்தை பார்க்கிலும், உன் நேசம் எவ்வளவு மதுரமா உன்னுடைய இருக்கிறது, நேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மதுரமா இருக்கிறது, மதுரமா இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும், சகல கந்த வர்க்கங்களை உன் காட்டிலும், பரிமள தைலங்கள் உன் பரிமள தைலம் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. எவ்வளவு வாசனையா இருக்கிறது. என் மணவாளியே, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, தேன் ஒழுகுகிறது. உன் நாவின் கீழ், உன் நாவின் கீழ் தேனும் பாலும் தேனும் பாலும் இருக்கிறது. இருக்கிறது. உன் அல்லேலூயா. வஸ்திரங்களின் வாசனை, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை குப்பாய் லீபனோனின் வாசனை குப்பாய் இருக்கிறது. இருக்கிறது. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் நீ மணவாளியே, அடைக்கப்பட்ட தோட்டமும், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய், முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். விசுவாசிக்கிற பிள்ளை ஒரு அல்லேலூயா. இந்த மணவாட்டியின் சத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமானால், அது மணவாளனை நேசிக்கக்கூடிய, எந்த காரணத்துக்கும் இல்லாதபடி ஒரு நேசத்தை உண்டு பண்ணக்கூடிய அன்பு ஒரு மணவாட்டிக்குள் இருக்கும் பொழுது அதுவே மணவாட்டியின் சத்தமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் மணவாளன் பார்த்து சொல்லுகிறார். இந்த மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், மறுபடியும் ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை 9 ஸ்தோத்திரம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். என்னத்தை கவர்ந்து கொண்டாயா? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைங்க, ஆண்டவராகிய இயேசுவாகிய மணவாளனை எத்தனை பேர் கவர்ந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்குள் ஒரு கேள்வி. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறது நிமித்தமாக ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற அளவிற்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதாவது செய்திருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்ப்போமானால், நம்மை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு, தன் ஜீவனை கொடுத்த மணவாளனுக்கு நான் என்ன நேசிக்கிறேன்? என் தேவைக்காக நேசிக்கிறேன், என் பலவீனத்துக்காக நேசிக்கிறேன், என் வியாதிக்காக நேசிக்கிறேன், என் பணப்பிரச்சனைக்காக நேசிக்கிறேன், இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக நேசிக்கிறேன். ஆனால் மணவாளன் அங்கு சொல்லும் பொழுது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். யாரால் கவர்ந்து கொள்ள முடியும்? இன்றைக்கும் கூட இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய பிள்ளைங்க, உங்க சத்தம் எப்படிப்பட்ட சத்தமா இருக்கிறது? தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளக்கூடிய சத்தம் இருக்கிறதா? மறுபடியும் அடுத்த காரியத்தை வாசிப்போங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, என் சகோதரியே, மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும், உன் கண்களில் உன் ஒன்றினாலும், கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும், உன் சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஒரு கண்ணில இழுத்துட்டாராம். கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ் நிமித்தமாக ஆண்டவர் அப்படியே மணவாளியை அப்படியே இழுத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் கர்த்தரை கவர்ந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா? மணவாளனாகிய இயேசுவை கவர்ந்து கொள்வதற்கு ஏதாவது நாம் செய்கிறோமா? இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகள், ஒரு புருஷனை இழுத்துக் கொள்வதற்கு, உலகத்தில் உள்ள தன் பிள்ளைகளை இழுத்துக் கொள்வதற்கு, உலகத்தில் யாரோ ஒருவரை பார்த்ததின் ஒரு அழகு நிமித்தமாக அல்லது ஒரு சிரிப்பு நிமித்தமாக கவர்ந்து கொள்வதற்கு எத்தனை போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்கும் பொழுது கொலைகளும் வேதனைகளும் குற்றங்களும் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மணவாளனாகிய இயேசுவை கவர்ந்து கொள்வதற்கு நாம் ஏதாவது செய்கிறோமா? இந்த நல்ல நாளிலும் கூட, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாதும் அறியாதுமான காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவரை இழுத்துக் கொள்வதற்கு, அவரை கவர்ந்து கொள்வதற்கு. வாசிப்போம், அப்படியே தொடர்ந்து வாசிப்போம் அந்த வார்த்தைகளை. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. உன் நேசம் எவ்வளவு இன்பமானது. என் சகோதரியே, என் மணவாளியே, என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. எவ்வளவு மதுரமா இருக்கிறது. இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனுக்கு நாம் எவ்வளவு மதுரமாய் காணப்படுகிறோமா? எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்கு நாம் செய்ய நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன்,
நான் ஆராதிக்கிறேன், நான் இரவும் பகலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மதுரமாய் நாம் காணப்படுகிறோமா? நாம் நம்மை நாமே நிதானிக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு மதுரமாய் இருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து வாசிப்போம் வேதத்தை. என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. எவ்வளவு மதுரமா இருக்கிறது. சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும், சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. எவ்வளவு வாசனையா இருக்கிறது. பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை பார்த்து இதெல்லாம் விரும்புறாரு. நம்ம என்னைக்காவது அவருக்கு வாசனையா இருந்திருக்கிறோமா? என்னைக்காவது தேவனுக்கு நாம் வாசனையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, மணவாளனுக்கு நாம் விருப்பமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமா? வீடுகளில் இருக்கிறது மாதிரியே தான் இருக்கிறோம். அந்த பழைய நைட்டி, அந்த பழைய ட்ரெஸ்ஸு, அப்படியே அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, அப்படியே தேவையில்லாத குப்பை. பார்க்குறாரு ஆண்டவர், நீ நல்ல வாசனையா இருக்கணும், நீ நல்ல இன்னும் அந்த வதத்தை தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது, சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும். விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணுப்பா. எங்க முடிச்சியோ அதுக்கு அடுத்தது கண்டினியூ பண்ணு. வாசி, கவனமா பைபிளை பார்த்துக்கிட்டே இருங்க எல்லாரும். என் மணவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது. தேன் ஒழுகுகிறது. உன் நாவின் கீழ், உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. தேனும் பாலும் இருக்கிறது. என்ன இருக்குதான்? நாவின் கீழ் என்ன இருக்கான்? தேனும் பாலும் இருக்கிறது. வாசிப்போம். உன் வஸ்திரங்களின் வாசனை. இரண்டாவது பாருங்க, நான் ஏற்கனவே இந்த நைட்டின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்காக தான் இந்த இடத்தை நான் வாசிக்க சொன்னேன். உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா. அன்றருக்கு சித்தமானால் சபைகள் திறந்த பிற்பாடாக இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சபையில தியானிக்க நான் ஆசைப்படுகிறேன். லீபனோனுடைய வாசனை என்னவென்று சொல்லி பார்க்க போகிறோம். திராட்சரசத்தின் அந்த மதுரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய அநேக ரகசியங்களை நாம் தியானிப்போமானால் பல நாட்களாக அவ்வளவுக்கு ஆழமான வார்த்தைகளை தேவன் அதில் வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அப்படி வாசனை கொப்பா இருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். நல்ல கவனமா பாருங்க, ஆண்டவர் அந்த மணவாளிக்கு என்ன செய்யறாரா? அந்த மணவாட்டி ஆகிய சபைக்கு முதலாவது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. மணவாளன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன். நாம் திறந்து விடப்பட்டவர்கள் அல்ல, அல்லது நம்ம ஒரு புறம்போக்கு அல்ல, நாம் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 3 காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, உத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார். உத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. அப்போ மணவாளனுடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் எப்படியெல்லாம் கர்த்தரை நான் ஆராதிக்க வேண்டும், நான் கர்த்தரை எப்படியெல்லாம் நான் நேசிக்க வேண்டும், என் நேசத்தை எப்படியாய் தேவனிடத்தில் நான் செலுத்த வேண்டும், சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம். வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமையாக இந்த சத்தத்தை குறித்து ஒரு ரகசியத்தை தெரிந்து கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனமா பாருங்க, இந்த சத்தங்களை குறித்து நீ தொடர்ந்து பார்க்க போறோம். என்னன்னா, 5ஆவதாக பார்க்கக்கூடியது, வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இன்னும் களிப்பின் சத்தமும். இன்னும் முதல் சத்தம் என்ன சத்தம்? களிப்பின். மறுபடியும் எல்லாரையும் நான் உங்க வீடுகளில் வந்து கேட்பேன், அல்லது சபைக்கு வந்ததோ இன்றைக்கு கொடுத்த செய்தியினுடைய சத்தத்தை ஒவ்வொரு இடத்திலும் கேட்பேன். தயவு செய்து மனசுல வைத்துக் கொள்ளுங்க. முதல் சத்தம் என்ன சத்தம்? களிப்பின் சத்தம். மகிழ்ச்சியின் சத்தமும். இரண்டாவது மகிழ்ச்சியின் சத்தம். மணவாளனின் சத்தம். மூன்றாவது மணவாளனின் சத்தம். மணவாட்டியின் சத்தம். நான்காவது மணவாட்டியின் சத்தம். சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும். இப்ப 5வது சத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5வது சத்தத்தை குறித்து என்னவென்று வேதம் சொல்லுகிறது என்றால், தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்களின் சத்தம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, புலம்பல்ல வாசிக்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இன்றைக்கு எத்தனை செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
எவ்வளவு பெரிய பாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எத்தனை விதமான வேதனை வியாதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எத்தனை விதமான பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை விதமான நாச மோசங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய கிருபையை விலகாமல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையின் நிமித்தம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கிருபையை உணர்ந்தவர்களுடைய சத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் என்றைக்காவது உணர்ந்து பார்த்துருக்கிறீங்களா? என் தேவன் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு என்ன கொடுத்துட்டாரு, எனக்கு என்ன நீ கொடுக்க போறாரு, இதைத்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுத்ததை நினைக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே உங்க 2 கிட்னி அப்படியே ஃபங்க்ஷன் ஆகிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க ஹார்ட் அப்படியே டபக்கு டபக்குன்னு ஓடுறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க கண்கள் பார்க்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க காதுகள் கேட்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க 2 கால்களும் நடக்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2 கைகளும் வேலை செய்வதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க சரீரங்களில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் உங்களை கேட்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்த்தருடைய கிருபையை உணர்ந்தவர்களுடைய சத்தம் இதுவே. நம் தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுக்கணும். வாசிப்போம். யோவான் புத்தகம் 1:1 வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நல்ல கவனமா பாருங்க. இதுல ஒரு ரகசியத்தை பார்த்து நம்ம கிருபையின் சத்தத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது வார்த்தை என்றால் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வார்த்தை என்றால் சத்தம். வார்த்தை என்றால் என்ன? சத்தம். இந்த உலகத்தில் முதலாக ஒரு சத்தம் உண்டானதென்றால் அது தேவனுடைய சத்தம். இன்றைக்கு நமக்கு குருவி சத்தம், கோழி சத்தம், நாய் சத்தம், பூனை சத்தம், மனுஷ சத்தம், எத்தனையோ விதமான சத்தங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அலைகளின் சத்தம், காற்றின் சத்தம், இன்னும் சொல்ல போன விதவிதமான சத்தங்கள், எக்கால சத்தம், பலவிதமான சத்தங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே சத்தம் இருந்தது. என்ன சத்தம் என்றால் அது தேவனுடைய சத்தம். சுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. உலகத்தில் முதலாக கேட்கப்பட்ட ஒரு சத்தம் என்றால் அது தேவனுடைய சத்தம். அந்த சத்தம் என்ன செய்தது என்று சொல்லி பார்ப்போமானால், யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த சத்தம் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எந்த சத்தம்? ஆதியில் கேட்ட சத்தம். இன்றைக்கு கேட்கக்கூடிய துர்ச்சத்தம் அல்ல, இன்றைக்கு கேட்கக்கூடிய ஆபத்தான சத்தம் அல்ல, இன்றைக்கு கேட்கக்கூடிய நாசம் போக்குகிற சத்தம் அல்ல, இன்றைக்கு கேட்கக்கூடிய மோசம் போக்குகிற சத்தம் அல்ல. எனக்குள் வாசம் பண்ணின சத்தம் ஆதியில் கேட்கப்பட்ட சிருஷ்டியின் சத்தம், ஆதியில் கேட்கப்பட்ட உருவாக்குகிற தேவனின் சத்தம், உன்னத தேவனுடைய சத்தம் எனக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. அப்ப இந்த சத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் 14வது வசனத்தை மறுபடி வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த சத்தம், இந்த வார்த்தை என்றால் என்ன? சத்தம். அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சம் யார் என்று சொல்லி பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் பாலகனாய் நமக்கு பிறந்தார் என்று சொல்லக்கூடியவரே அந்த மாம்சம். அல்லேலூயா. அந்த மாம்சம் இப்ப வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால், என்னத்தினால்? இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது அந்த வார்த்தை மாம்சமானதினால். சந்தோஷத்தோடு அல்லேலூயா. அந்த சத்தம் மாம்சமாக மாறினதினால் நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். இதை குறித்து, இந்த கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினால். யாருடைய பரிபூரணத்தினால்? கிறிஸ்து இயேசுவின் பரிபூரணத்தினால், அந்த மாம்சத்தின் பரிபூரணத்தினால் நாமோ கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், நீங்க எங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் ஆதியில் கேட்ட அந்த சத்தம், அந்த வார்த்தை எனக்குள் வாசம் பண்ணி கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு புதிய வழியை திறந்து கொடுக்க விரும்புகிறார். அவருடைய வாசிப்போம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் ஒரு கிருபை அல்ல 2 கிருபை, கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. இந்த கிருபையின் சத்தம் நமக்குள் உண்டாக வேண்டும். என் ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உங்க கிருபை. இன்றைக்கு எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது உங்க கிருபை. இன்றைக்கு எனக்கு இந்த சம்பாத்தியத்தை கொடுத்திருப்பதற்கு காரணம் உங்க கிருபை. இன்றைக்கு எனக்கு இந்த வாழ்க்கை கிடைத்ததற்கு உங்க கிருபை. நான் வாழ்றதுக்கு காரணம் உங்க கிருபை. நான் படிக்கிறதுக்கு காரணம் உங்க கிருபை. இந்த உலகம் முழுவதும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருந்தோம், என் வீட்டையோ என்னையோ இன்னும் தொடாதபடி இருப்பதற்கு காரணம் உங்க கிருபை. விசுவாசத்தோடு அல்லேலூயா. அந்த கிருபையை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்களுடைய சத்தம் இதுவே. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. அப்ப அந்த கிருபையை உணர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால் சங்கீதம் 136 இவ்விதமாக சங்கீதக்காரன் பாடுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 136 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இதைத்தான் உணர்ந்தவன் சொல்லுவான். யார் உணரப்பட்டிருக்கிறோமோ அவன் தான் சொல்லுவான், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 23வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தாழ்மையில் இந்த உலகத்துல யாருமே நினைக்கல. நம்ம ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல ஒருத்தரும் நினைக்கல. எல்லாம் புறக்கணிச்சாங்க. பணமில்லாத நேரத்துல புறக்கணிச்சாங்க. வீடு இல்லாத நிலைகள்ல நம்மளை புறக்கணிச்சாங்க. வருமானம் இல்லாத நிலைகள்ல நம்மளை புறக்கணிச்சாங்க. ஆனால் தாழ்மையில் நம்மை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய இயேசு மாத்திரமே. சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்லுகிறார், நம்மை தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. அல்லேலூயா. 25வது வசனத்தை வாசிப்போம். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நினைக்கிறோம் யாரெல்லாமோ நமக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க நினைச்சுக்கிட்டு, கர்த்தர் நமக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நமக்கு சாப்பாடு இல்லை. வேதம் சொல்லுகிறது, மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு சாப்பாடு கொடுக்கிறது என் இயேசு. என்னை சாப்பிட வைத்துக் கொண்டிருப்பது என் இயேசு. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு சாப்பிட முடியல. பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, குடோன் கணக்குல பலவிதமான பொருட்களை வைத்திருக்கிறாங்க. எத்தனையோ அவங்களுடைய காரியங்கள்ல பெரிய பெரிய காரியங்களை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா அனுபவிக்க முடியல. ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட முடியல. வியாதிகள், வேதனைகள், துக்கங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. இன்றைக்கு நமக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிட முடியும், எதையும் சாப்பிட முடியும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த நல்ல காரியத்தை எனக்கு கொடுத்தபடியினால் அவர் கிருபையை நான் உணர்ந்து கொள்கிறேன். இதுவே கிருபையின் சத்தம். சந்தோஷத்தோடு அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். 6வதாக ஒரு சத்தத்தை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். வாசிப்போம். எரேமியா புத்தகம் 33:11 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இன்னும் களிப்பின் சத்தம். நல்ல, மறுபடியும் எல்லாரும் ஒண்ணுல இருந்து வர போறோம். முதல் சத்தம் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தர் நல்ல துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கிருபையின் சத்தம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும். 6வதான சத்தம், நன்றி சொல்லக்கூடிய இருதயமுடையவர்களுடைய சத்தம், நன்றி சொல்லக்கூடிய சத்தம், தேவனுடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தம். இன்றைக்கு உங்களுடைய சத்தம் எந்த நிலையில் காணப்படுகிறது? தேவன் சொன்னதை, தேவன் நமக்காக செய்ததை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு எவ்வளவு வெட்கப்படுறோம். தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் பிரச்சனையை நீக்கி இருக்கிறார், என் வியாதியை குணமாக்கி இருக்கிறார், என் கடன் பாரத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். இந்த லாக்டவுன் டைம்கள்லையும் எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் கேட்டாலும் எந்த சூழ்நிலையில் எங்களை கைவிடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சத்தம் நமக்குள் காணப்படுகிறதா?
இந்த ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ள ஒரு இருதயம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 103வது சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல அவர் உபகாரங்களையும் செய்த மறவாதே. சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த 6 சத்தங்களை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்னது போல நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் இந்த 6 சத்தத்தின் ஆசீர்வாதங்கள் உங்க தலையின் மீது வந்து பழிக்கும். உங்கள் சிறையிருப்பு மீட்கப்படும். உங்கள் சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். இன்றைக்கு ஒருவேளை நான் ஆண்டவரை கூப்பிட மாட்டேன், ஆண்டவர் என்னத்தை செய்திருவார், ஆண்டவர் ஒருவர் உண்டா இல்ல இருக்கிறாரா இல்லையா, நீ எத்தனையோ பேர் மூடன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தரை நாம் தேடும் பொழுது நம் வாழ்க்கையில சகல அநியாயத்திற்கும் விளக்கி, சகல வேதனைகளுக்கும் நீக்கி, பொல்லாத சத்தத்திற்கு நம்மளை விளக்கி, அவருடைய சத்தங்கள், அவரால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாகும். இன்றைக்கு கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய இருதயத்தோடு சீக்கிரமா இன்னும் 1-2 வாரங்கள்ல சபைகள் திறக்கப்பட போகிறது. வேதத்தில் வாசித்த வண்ணமாகவே நான் நாளை எங்களுக்கு கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு போய் செலுத்த போகிறேன் என்று சொல்லி பொருத்தனைகளோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திர பலிகளோடும் நாம் கடந்து வர சீக்கிரமாய் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்த சிறையிருப்பெல்லாம் மாற்றப்பட போகிறது. உலகத்தில் எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், எத்தனையோ விதமான நமக்கு வேதனைக்குரிய காரியங்களை தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள், நம்மளை துன்பப்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு சத்தம் கேட்கப்பட போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நமக்கு ஒரு சத்தம் பரலோகத்தில் இருந்து வருகிறது. பரலோகத்தின் தேவன் ஆதியில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, அது ஒரு சத்தம். அந்த சத்தம் நமக்குள் மாம்சமாகி அந்த வார்த்தை நமக்குள் ஜீவனாக மாறக்கூடியதாக இருக்கிறது. சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் வேதனைப்படாதீங்க. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறபடியினால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. இந்த அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இன்னும் கூட ஒரு ப்ராஃபஸியா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாதுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து கொண்டு வருகிறது. எத்தனையோ நெகட்டிவான காரியத்தை இந்த உலகத்துல சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இனி என்ன சம்பவிக்கும், என்ன விதமான நிலைகள் உண்டாகும் என்று சொல்லி பல சூழ்நிலைகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பல காரியங்களை நீங்களும் செய்திகளில் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நானும் நம்புறேன். அவைகளை நம்புவதை காட்டிலும் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது, இன்றைக்கும் கூட தீர்க்க தரிசனமாக நமக்கு வார்த்தை வருகிறது. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாதுமா இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க யாருடைய சந்ததி? ஆண்டவராக இயேசு யாருடைய சந்ததியாய் காணப்பட்டார்? ஆண்டவராக இயேசுவை ஒரு குருடன் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். தாவீது யாருடைய அந்த வாரிசை குறித்து சொல்லப்படும் பொழுது குமாரனாகிய இயேசு அது தாவீதை சார்ந்தவராய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டபடியினால் நீங்களும் நானும் ஒரு தாவீதின் சந்ததியாய் காணப்படுகிறோம். நம்மை கர்த்தர் உயர்த்த போகிறார். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு லேவியர்களும் கர்த்தருடைய சந்ததியாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் கைவிடப்படக்கூடியவர்கள் அல்ல, நாம் அழிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, நாம்
ஒளிவ மர கன்றுகளைப் போல வளரக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். கண்களை மூடி இந்த நல்ல நாளில் கூட கொடுக்கப்பட்ட ஜீவ வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த சத்தியத்தை இன்னுமாய் வீடுகளில் இருக்கிற பிள்ளைங்க தியானிக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் செபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட உடைய பரிசுத்த வார்த்தை எங்களுக்கு தந்து இந்த வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இன்றைக்கு ஒரு புது வாழ்வு உண்டாவதாக, ஒரு புதிய தரிசனம் உண்டாவதாக. ஆண்டவரே, சகல சிறையிருப்பும் திருப்பப்படுவதாக. இதுவரையிலும் சிறைப்பட்டிருந்த சிந்தைகள், சிறைப்பட்டிருந்த ஆத்துமாக்கள், சிறைப்பட்டிருந்த சரீரங்கள், சிறைப்பட்டிருந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுவிக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஐயா, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இறங்கட்டும். இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னீங்கல்ல. இந்த நாளிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அதிசயத்தை நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு ரத்தத்தை தெளித்து நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். அப்பா, உடைய ரத்தத்தின் மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் காணப்படட்டும். துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமே, ஆமே, ஆமே. வலக்கரத்தை நம் தலையில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நாம் மூடப்பட்டவர்களாக கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க வீடுகளில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. ஆமென், ஆமென்.